ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ ஒரு ஸ்டாண்டர்ட் லாஜிக் பார்க்க போகிறோம். அதாவது சம் ஆஃப் த டிஜிட்ஸ். அதாவது நம்பரை இன்புட்டாக வாங்கி அதில் கூடிய நம்பரில் கூடிய டிஜிட்ஸ்லாம் சம் அப் பண்ணி அவுட்புட்டாக கொடுக்கறது தான் இந்த ப்ரோக்ராம். இதை நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி பைத்தானில் எழுத போகிறோம். டெஃப் கெட் சம் ஆஃப் என். டெஃப்ங்கிறது கீவேர்ட் ஃபார் டிஃபைனிங் ஃபங்க்ஷன். கெட் சம் இஸ் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன். என் இஸ் த பேராமீட்டர் ஆர் ஆர்குமெண்ட். இப்போ இந்த ப்ரோக்ராம் எங்கேருந்து எக்ஸிக்யூஷன் ஆரம்பிக்கும்னா n இஸ் ஈக்குவல் டு இன்புட் ஆஃப் என்டர் நம்பர்னு இருக்குது. அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் 8th ஸ்டெப்லேருந்து. அப்போ அங்கே ஒரு நம்பரை நம்ம இன்புட்டாக கொடுப்போம். ஆனால் அது இன்புட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா எப்போதுமே எந்த ஒரு இன்புட்டையுமே ஸ்ட்ரிங்காக தான் அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம தேவைப்படும் போது அது இன்டீஜராகவோ இல்லை வேறு ஒரு ஃபார்மேட்லேயும் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஸ்ட்ரிங் ஃபார்மேட்லேயே தான் வாங்கியிருக்கோம். நம்பரை இன்புட்டாக கொடுத்தாலும் ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் தான் வரும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம கெட்சம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். கெட்சம் ஃபங்க்ஷன் மேலே டிஃபைன் பண்ணியிருக்கோம். சம் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ஒரு அவுட்புட் வேரியபிள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த சம் ஈக்குவல் டு 0 தான் நம்மளுக்கு சம் தான் அவுட்புட் வேரியபிள். இப்போ ஃபார் டிஜிட் இன் என் இந்த ஸ்டெப் வழியாக என்ன ஆகுதுன்னா என்னங்கிற இன்புட் வேரியபிளில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங் வேல்யூவை தனித்தனி கேரக்டராக பிரிக்கிறோம், ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸ்ப்ளிட் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறோம். சரி, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணுறோன்னு பாருங்கள். சம் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் டிஜிட். அப்போ நம்ம தனித்தனி கேரக்டராக பிரிக்கிறோம் ஸ்ட்ரிங்லேருந்து. அந்த கேரக்டர் நம்ம என்னவா மாற்றிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டீஜராக மாற்றிக்கிறோம். அப்போ தான் சம் அப் பண்ண முடியும். ஆட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் டிஜிட்டாக இருந்தால் தான், நம்பராக இருந்தால் தான் ஆட் பண்ண முடியும். ஸோ இந்த ஸ்டெப் வழியாக நாம் எடுத்து ஃபார் லூப் வழியாக எடுக்கும்போது ஸ்ட்ரிங்லேருந்து கேரக்டர்ஸாக எடுத்துக்கிறோம். ஆனால் அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டரை நம்ம இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி டிஜிட்டாக மாற்றி சம் அப் பண்ணிக்கிறோம், ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இது ஒரு ஈஸி மெத்தட் டு ஆட் டிஜிட்ஸ் ஆஃப் ஏ நம்பர். ஃபைனலாக ரிட்டர்ன் சம் அப்படிங்கிற ஸ்டெப் வழியாக அந்த சம் அவுட்புட் வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். ஸோ திஸ் இஸ் த ஈஸி மெத்தட். பழைய மெத்தட் இருக்குது, பட் ஆனால் அந்த மெத்தட் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மெத்தட் வழியாக அந்த பைத்தானில் பார்த்திங்கன்னா நம்மளால் ஈஸியாக ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸை தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இந்த ஒவ்வொரு கேரக்டரையுமே நம்ம இன்டீஜராக மாற்றி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்மளுக்கு என்ன டார்கெட்னு பார்த்திங்கன்னா நம்பரில் இருக்கக்கூடிய டிஜிட்ஸை சம் அப் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் 56 அப்படின்னு நம்பர் நம்ம இன்புட்டாக கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் 56ல் இருக்கக்கூடிய டிஜிட்ஸை, அதாவது 5 + 6 ஆட் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட்டு 11 வரணும். இதுதான் நம்மளுடைய டார்கெட். ஸோ இந்த லாஜிக் வழியாக, இந்த ஸ்டெப் மெத்தட் வழியாக நம்மளால் ஈஸியாக அதை அச்சீவ் பண்ண முடியும். Thank you.